அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இந்த நாட்களில் இயேசுவின் ஆளுமையில் உள்ள உளவியல் கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன். குறிப்பாக நன்றி உணர்வு, பாசிட்டிவ் சைக்காலஜி, கிராட்டிடியூட், நன்றி உணர்வை பற்றி அதிகமாக பேசுகிறது. நன்றி உணர்வு பெருக பெருக உளவியல் நிறைவு, உளவியல் முதிர்ச்சி ஏற்படுகிறது என்பது இன்றைய உளவியலாளர்களுடைய கருத்து. இயேசுடைய வாழ்வில் நன்றி உணர்வு நிறைவாக இருந்தது. அது சொற்களிலும் வெளிப்பட்டது, அவரது வாழ்விலும் வெளிப்பட்டது. இயேசுடைய நன்றி உணர்வை நாம் பல கோணங்களில் பார்க்கலாம். சில நேரங்களில் நம்பிக்கையில் அவர் நன்றி சொன்னார். இது நடக்கும் என்ற நம்பிக்கையில் இயேசு நன்றி சொன்னார். ஒரு எடுத்துக்காட்டு நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 11:41. இயேசு லாசரை உயிர் பெற்றெழச் செய்கிற அந்த நிகழ்ச்சியின் போது இது நடக்கிறது. லாசரை உயிர் பெற்றெழச் செய்வதற்கு முன்பாக இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். அதுக்கு அப்புறம்தான் 43 இயேசு சொல்றாரு, லாசரை வெளியே வா. அவர் வெளியே வர்றார். லாசர் உயிர் பெற்று எழுவதற்கு முன்பாகவே இயேசு கடவுளுக்கு, தந்தை இறைவனுக்கு நன்றி செலுத்தி விடுகின்றார். இதுக்கு பேர் தான் நம்பிக்கையில் நன்றி சொல்லுதல். இது நடக்கும் என்று நம்பி நன்றி சொல்வது. இது ஒரு உளவியல் நிறைவு மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக நிறைவும் கூட. ஏதாவது சில நேரங்களில் நாம் சில ஆசைகளை கடவுளிடமிருந்து பெற வேண்டும் என்றால், இதை தருவதற்காக உமக்கு நன்றி, இந்த ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி என்று முன்கூட்டியே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தலாம், இயேசு செய்ததை போல. இதற்கு பெயர் தான் நம்பிக்கையில் நன்றி கூறுதல். இதுவும் ஒரு உளவியல் கூறுதான், இதுவும் ஒரு ஆன்மீக கூறுதான். லாசரை உயிர்த்தெழச் செய்வதற்கு முன்பாகவே இவ்வாறு நீர் செய்யப் போகின்றீர் என்பதற்காக, செவி சாய்த்ததற்காக என்று கடந்த காலத்தில், செவி சாய்ப்பதற்காக என்று நிகழ்காலத்தில் சொல்லவில்லை, செவி சாய்த்ததற்காக என்று கடந்த காலத்தில் இயேசு நன்றி கூறுகிறார். அதான் இயேசுடைய இறை நம்பிக்கையும், இயேசுடைய தன்னம்பிக்கையும், இயேசுடைய நன்றி உணர்வையும், இயேசுடைய உளவியல் நிறைவையும் காட்டுகிற ஒரு அருமையான ஒரு செய்தி. நம்பிக்கையில் அவர் நன்றி சொன்னார். செவி சாய்த்ததற்காக என்ற சொல்லை பயன்படுத்தி நன்றி சொன்னார். ஏன்னா காரணம், அவர் செவி சாய்ப்பார் என்ற நம்பிக்கை இயேசுவுக்கு இருந்தது. அன்புக்குரியவர்களே, நன்றி உணர்வு நம் வாழ்வை மாற்றுகிறது, உயர்த்துகிறது. நன்றி உணர்வு நம் ஆன்மாவை வலிமைப்படுத்துகிறது, நம் மனதையும் நிறைவுபடுத்துகிறது. நன்றி உணர்வு உள்ளவர்களாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.